السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவிலா அருளும் நிகரிலா பேரன்பும் உடையவனாகிய ஏகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாக நுழைவிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி ஒவ்வொரு உரையின் போதும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சிந்தையில் பதிவு செய்தவனாக மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு ஈமானிய அமர்விலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைத்து வந்தமைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே உரித்தாக்கி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலிருந்து எதை நாம் செவியேற்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் மற்ற அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நாம் சில விடயங்களை பார்க்கவிருக்கிறோம். தலைப்பினுள் செல்வதற்கு முன்னால் நம்முடைய தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் ஏன் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் நற்குணங்களின் மீது நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற நபியாக அனுப்பப்படுகிற அந்த காலகட்டத்தில் மக்களிடத்தில் தீய குணங்கள் தான் அதிகமாக காணப்பட்டது, பரவி கிடந்தது. அந்த தீய குணத்தை கொண்டவர்களை மாற்றி கொண்டு வருவதற்காகத்தான் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டது என்பதை முதலாக நம்முடைய சிந்தையிலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்களெல்லாம் யார்? முஸ்லிம்கள் இல்லையா?
முஸ்லிம் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படக்கூடியவர், அவ்வளவுதான். நான் ஏன் முஸ்லிமா இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ரப்பு, என்னை படைத்த இறைவனும் எனக்கு வழிகாட்டியாக வந்துவித்த தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தீர்மானித்திருக்க வேண்டும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று. காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவைத்தான் நாம் இன்றைக்கு மொழிந்திருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லீம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த திருக்கலிமாவில் 2 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படியானால் இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் எல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சார்ந்து இருக்க வேண்டும். அதற்குத்தான் முஸ்லீம் என்கிற பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது விஷயம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே மரணித்து விடுவீர்களாம். இந்த உலகத்திலே யாரும் மரணமில்லாத ஒரு வாழ்வை வாழ முடியுமா? இந்த உலகத்தில் வந்த எத்தனை கோடி மனிதர்களானாலும் மரணித்திருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும்போது, நபியே நீர் மரணிக்கக்கூடியவர், உமக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். இன்று வரையிலும் நம் கண்முன்னே மரணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் நியமித்த அந்த மரணம் உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒட்டுமொத்த இறைவனுடைய படைப்பிற்கும் மரணம் உண்டு. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அதை அவனுடைய புத்தகத்தில் சொல்லும் போது, குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் என்ன செய்யும்? அழிந்து போகும். எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. ஆனால் இந்த மரணம் எப்ப வரும்? யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரணம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரணம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கே உங்களுக்கு மரணம் வரலாம். ஏன்? உங்களுடைய ரப்பை நீங்கள் நினைவு கூறுவதற்காக தொழுகைக்கு நிற்கும் போது அந்த தொழுகையில் கூட உங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணம் எப்போது வரும் என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் மரணம் நிச்சயிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மூன்றாவது விஷயத்தை உங்களுடைய சிந்தையிலே பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். நான்காவது விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் மரணித்ததற்கு பிறகு உங்களை எல்லாம் மன்னரை வாழ்க்கைக்கு அனுப்பி விடுவார்கள். எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், வாப்பா அம்மா என்கிற ஒரு சிறந்த உறவாக இருந்தாலும், என்னுடைய வாப்பா என்னுடைய உயிரை விட நேசத்திற்குரியவர், என்னுடைய உம்மா என்னுடைய உயிரை விட நேசத்திற்குரியவர் என்பதற்காக வேண்டி மரணித்து போன வாப்பாவினுடைய உடலையோ உம்மாவினுடைய உடலையோ வீட்டிலே வைத்து வைக்க மாட்டார்கள். ஒரு நாள் தாண்டி விட்டாலே கொண்டு அடக்கி விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த பர்சஹுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது யுக முடிவு நாள், அந்த மறுமையினுடைய நாள் ஏற்படுகிற காலம் வரையிலும் அந்த பர்சஹுடைய வாழ்வு இருக்கும். அந்த பர்சஹுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நன்மைகளை தீமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து தந்திருக்கிறார்கள். உங்களுடைய சிந்தையிலே பதிவேற்றம் செய்ய வேண்டிய 5வது விஷயம் என்ன? இந்த உலகத்திலெல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு மலக்கு தன்னுடைய வாயிலே சூரை வைத்துக் கொண்டு இன்னும் காத்து கொண்டே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை எப்போது வரும் என்று. அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது அந்த சூர் ஊதப்படும் போது இந்த உலகத்திலே மரணித்து போன மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். அதுதான் மறுமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். இத்தனை விடயங்களை உங்களுடைய சிந்தையிலே பதிவேற்றம் செய்து கொண்டு இந்த உரைக்குள்ளால் செல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் வாயிலாக இந்த மனித சமூகத்திற்கு கேட்கிறான், அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். 2 விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனத்தின் மூலமாக கேட்கிறான். இந்த உலகத்திலே நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய படைப்பு வீணானதா? ஒரு விடயம். 2வது விடயம், நீங்கள் மறுமையினுடைய நாளில் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அப்ப 2 விஷயங்கள் இருக்கிறது. உங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் இருக்கிறது?
முதலாவது கட்டமாக நாம் பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? எதற்காக? நற்குணங்களை போதித்து தருவதற்காக. அப்படியானால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சான்றிதழ் வழங்குகிறான். இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீர் ஒரு சிறந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றிதழ் வழங்குகிறான். எந்த நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றிதழ் வழங்கினானோ அந்த நபியை தான் இன்றைக்கும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உயிரை விட மேலானவர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய படைப்பில் ஒரு லட்சியம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களிடத்தில் என்ன லட்சியம் இருக்கிறது? இந்த உலகத்தில் வாழணும். மனம் என்ன எல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீணான விஷயங்களில் எல்லாம் என்னுடைய வாழ்வை நுழைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மரணம் எப்படி இருக்கும் என்கிற சிந்தனை கூட இல்லாமல் இந்த சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், உங்களுடைய படைப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க ஏன் படைக்கப்பட்டிருக்கீங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஇயத்திஹி, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை படைத்து உங்களுக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கென்று உள்ள பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் வாலிபமாகிவிட்டால் அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் குடும்ப தலைவனாக அல்லது குடும்ப தலைவியாக மாறிவிட்டால் அவர்களுக்கென்று பொறுப்பு இருக்கிறது. இந்த சமூகத்தை நிர்ணயிக்கும் செய்து இயக்கக்கூடிய சமூக தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தை மக்களை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இமாம்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்தில் எமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. நற்குணத்துக்கு கீழே வரும். இந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பொறுப்பை பொறுத்தவரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்புதாரியாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுடைய வாழ்வை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் ஒரு பணியாளனாக 10 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பணியாற்றி இருக்கிறேன். அந்த 10 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சி என்கிற ஒரு வார்த்தையை, ஒரு கெட்ட வார்த்தையை கொண்டு கூட, இன்னைக்கு ஆபாசமான பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டு அதை கெட்ட வார்த்தை என்று கூட நினைக்காமல் வாழுகின்ற ஒரு சமூகம் இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணியாளரை பார்த்து பயன்படுத்தியது இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு சான்றிதழ் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு வாழக்கூடிய சமூகம் எத்தனை ஆபாசங்கள், எத்தனை தீய வார்த்தைகள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 5வது வகுப்பு படிக்கக்கூடிய, 4வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். எங்கே இருந்து வந்தது இந்த வார்த்தை? அந்த குழந்தைகளுக்கு யார் வழிகாட்டியது? இந்த உலகத்திலே ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப ஆசிரியர் யார்? ஒரு தாயும் தந்தையும். ஒரு குழந்தை யாரை பார்த்து வழிகாட்டலாக எடுத்துக்கொள்வார்கள்? வாப்பாவினுடைய வாழ்வு என்ன, உம்மாவுடைய வாழ்வு என்ன, இதைத்தான் அந்த மக்கள் வழிகாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த மக்களை இன்றைக்கு வழி தவற செய்திருக்கிற ஒரு பெற்றோர் சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நற்குணத்திற்கு மாற்றமாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் அமீரு அல்லதி அலா நாசி ராயின். ஒரு அமீர், ஒரு தலைவர், மக்கள் மீது பொறுப்பு சுமத்தப்பட்ட ஒரு தலைவர், அவருடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்.
இரண்டாவதாக சொன்னார்கள் வரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி. ஒரு ஆண்மகனை சொன்னார்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் பொறுப்புதாரி. ஒரு கணவனாக இருந்தால் தன்னுடைய மனைவி எப்படி வாழுகிறாள், தன்னுடைய பிள்ளை எப்படி வாழுகிறது என்பதை கண்காணிக்கக்கூடிய தந்தையாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொறுப்பை குறித்து சொன்னார்கள். உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை தேவைக்காக வேண்டி, பொருளாதார தேவைக்காக வேண்டி ஆண்களை பொறுத்தவரையிலும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சூழல், வெளியூருக்கு செல்லக்கூடிய சூழல். காலையிலே வீட்டை விட்டு இறங்கினால்தான் மாலையிலே வீடு திரும்ப முடியும். காரணம், மனைவிக்கும் மக்களுக்கும் பொருளாதாரம் தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆண் மகன் வெளியே சென்று விடுகிறான். அப்படியானால் ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியா அலா பைத்தின், ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாவாள். அல்லாஹ் அக்பர். தாய் குலமே, உணர்ந்திருக்கிறீர்களா உங்களுடைய பொறுப்பை? உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கண்காணிப்பிற்கு கீழால், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறதா? குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைகளை கண்காணிக்காமல் விட்டு விடாதீர்கள். அவர்களை நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்து உங்களுடைய காலத்திற்கு முன்னே அவர்கள் மரணித்து விட்டாலும் கூட அதுவரையிலும் அவர்களை நீங்கள் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார்கள். என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வரையிலும் ஃபாத்திமாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், கண்காணிப்புக்கு கீழேயே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பொறுப்பை தெரியாம பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டு அவளை கண்காணிக்க கூடாது. காரணம், எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளையின் மீது ஒரு நம்பிக்கை. எந்த பெற்றோரை எழுப்பி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை தவறே செய்தாலும் அந்த பிள்ளையின் மீது சர்டிபிகேட் கொடுப்பாங்க, என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கு எந்த அளவுக்கு வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தெரியுமா? சமூகத்தில் யுவதிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாதுகாக்க வேண்டும். மார்க்கம் இல்லை என்று சொன்னால், முஹம்மது ரசூலுடைய வாழ்வு வழிமுறையாக இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய எச்சரிக்கை நம்முடைய சிந்தையில் இல்லை என்று சொன்னால், இந்த சமூகத்திலே வழிகேடுகளும் அவல நிலைகளும் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சபையில் இருக்கக்கூடிய யாருடைய மொபைல்லையாவது பாஸ்வேர்டு இல்லாமல் மொபைல் வச்சிருக்கிறீங்களா? யாருடைய மொபைலில் இருக்கு பாஸ்வேர்டு போடாமல் வச்சிருக்கணும்? 1 1 2 4 5 6 ஒரு 8 10 பேர் தான் வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இந்த சபையில் இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்கள்ல ஒரு 10 பேருக்கிட்ட தான் பாஸ்வேர்டு இல்லாமல் மொபைல் வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சர்டிபிகேட்டே கொடுக்கலாம், என்ன செய்ய மாட்டாங்க? தவறிழைக்க மாட்டார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. அப்படியானால் மொபைல் இன்னைக்கு பாஸ்வேர்டு, ஆப்புக்குள்ள ஆப் லாக்கு, ஆப்புக்குள்ள ஆப் லாக்கு, ஒரு ஆப்பை திறந்தா உள்ள ஒரு ஆப் அதுல லாக்கு. ஏன்? உம்மா பாத்திரக்கூடாது, பாப்பா பாத்திரக்கூடாது, பார்த்தா பிரச்சனை. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, விஞ்ஞானமும் வளர்ச்சியும் நம்முடைய வாழ்வை தூக்க வேண்டுமே தவிர சீர்குலைக்கக்கூடிய வாழ்வாக இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இன்ஸ்டாகிராம். ஷார்ட்டா வேற சொல்லுவாங்க, இன்ஸ்டா அப்படிம்பாங்க, அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு அந்த பலா முசீபத்தில் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து, ஏதோ ஒரு நாட்டில் இருந்துகிட்டு உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வழிகட்டு செல்வதற்கா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுடைய மார்க்கத்தை சிதைப்பதற்கா? யாருடைய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ரஹ்மத்துல் ஆலமீனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு சிறந்த முறையில் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மார்க்கத்தை பாதுகாத்தார்கள், சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள், தாபீன்கள் பாதுகாத்தார்கள், தபா தாபீன்கள் பாதுகாத்தார்கள். ஏன் இன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது?
கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இன்றைக்கு வழிகேட்டை நோக்கி எம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான குமரி பெண்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக உடலிலே ஒரு உணர்வு, ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆசைகளை தூண்டுகிற உணர்வு அது. அந்த உணர்வை வைத்துத்தான் இன்றைக்கு உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக அன்றைக்கு இளைஞர்களுக்கு சொன்னார்கள், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாகா ஃபல்யதஸவ்வஜ். இளைய சமூகமே, உன்னால முடிந்தால் நீ என்ன செய்ய, சக்தி இருந்தா திருமணம் முடிச்சுக்க, இல்லையா உன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்து, முடியலையா நோன்பு வச்சுக்க. ஒழுக்கத்தை பேண சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அந்த ஒழுக்கம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசித்தாங்க? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுக்கு நாளை மறுமையில் உயர்ந்த பட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்றதா வாக்கு கொடுத்தான்? ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை தட்டுகின்ற முதல் மனிதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த நற்பண்புகள், நற்குணங்கள் மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய உறவுகளை, இன்றைக்கு நம்முடைய சமூகம் காதல் வயப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகம் உம்மாவுக்கு தெரியாம, வாப்பாவுக்கு தெரியாம பல தவறுகள். உம்மா வாப்பா உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு துரோகம் பண்றீங்க, தெரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், ஒரு நயவஞ்சகனுடைய பண்பு 3 அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், இந்த நயவஞ்சகர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் ஃபி தர்கில் அஸ்ஃபலி, அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இருக்கக்கூடிய இடத்துல, அந்த நரகத்திலேயே ரொம்ப கொடூரமான இடம் அந்த நரகத்தினுடைய அடித்தட்டு தான். அந்த நரகத்தினுடைய அடித்தட்டிலே அந்த முனாஃபிக்குகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 3 பண்புகள் இந்த உலகத்தில் எம்முடைய சமூகத்தில் வந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு பண்பாக சொன்னார்கள், இதஅது மின கான, உங்கள் மீது வைக்கப்படுகிற நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விடாதீர்கள். நம்பிக்கை மோசடி. இன்ஷாஅல்லாஹ் பாங்கு சொன்னோன்னு தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்குடைய தன்மை, ஒரு முஸ்லீமாக வாழுகின்ற, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஆண்களிடத்தில் அல்லது இஸ்லாமிய பெண்களிடத்தில் அந்த நம்பிக்கை மோசடி ஏற்பட்டுவிடக் கூடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு உங்களுடைய தந்தை ஒரு விலை உயர்ந்த மொபைலை வாங்கி தர்றாருன்னு சொன்னா நீங்க கேட்ட உடனே வாங்கி தர்றாங்க, ஏன்? உங்க மேல உள்ள நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வாழுகின்ற இளைய சமூகம், ஆண்களும் பெண்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு செய்தித்தாள்களை புரட்டி பார்க்கும் போது இஸ்லாமிய பெண்மணி இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு ஆண்மகனோடு ஓடுகிறாள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்ற தாயை தந்தையை விட்டுவிட்டு ஓடுவதற்கு இன்றைக்கு காரணம் என்ன? அந்த தொலைபேசியினுடைய ஊடலான வார்த்தைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அந்த தொலைபேசியை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆபாசமான விஷயத்தை கூட நீங்கள் பார்க்காதீர்கள், காரணம் அது உங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் போதித்தார்களே. அந்த ஒழுக்கம் போதிக்கப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு எம்முடைய உறவுகள் செய்யக்கூடிய அநீதமான்கள், அவர்கள் யாரை பயப்படவில்லை? தன்னை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உங்களை படைத்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பராமுகமாக இருக்கவில்லை. அவனுடைய நேரடி கண்காணிப்பில் இரவு பகலாக உங்களை அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். பாப்பா தூங்கி விட்டார், உம்மா தூங்கி விட்டார் என்பதற்காக வேண்டி இரவு நேரங்களில் தொலைபேசியை எடுத்து தனக்கு வேண்டப்பட்டவர்களோடு உரையாடி கொண்டு அந்த வீணா போன கலாச்சாரத்திலே எம்முடைய சமூகம் இருக்கிறது என்றால், பாப்பாவை உம்மாவை ஏமாத்திக்கிட்டு யாருடைய பார்வையிலிருந்து தப்ப போறீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே.
அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து இந்த சமூகம் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எப்படியெல்லாம் கண்காணிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாவலில் நீங்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், 2 மலக்குமார்கள் கிராமன் காத்திபீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சங்கை மிக்க எழுத்தாளர்கள் வானவர்களை கொண்டு உங்களுடைய வாழ்வு கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், யாரோடு பேசுகிறீர்கள், உம்மாவுக்கு தெரியாது, வாப்பாவுக்கு தெரியாது. வாப்பாவை உம்மாவை ஏமாத்திடலாம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை இந்த சமூகத்தில் நாம் ஏமாற்ற முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய உறவுகளே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களை கொண்டு கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமி நம்முடைய வாழ்வை அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் பேசுறது இந்த மொபைல் இந்த கேமரா ரெக்கார்டிங் பண்ணிட்டு பதில் இல்லையா? இது எப்போ கேட்டாலும் எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. நான் என்ன பேசுனேன்னு இந்த கேமரால எடுத்து கேட்டா எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த பூமி அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? இதை ஒரு ரெக்கார்டிங் கேமராவா வச்சிருக்கிறான். இந்த பூமிக்கு மேல நாம என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரத்துல் ஜில்சாலை எடுத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் இந்த பூமி எந்த அளவுக்கு எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, நாளை மறுமையில் எமக்கு எதிராக இந்த பூமி எப்படி சாட்சிக்கு வரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மறந்து அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை மறந்து வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். சூரத்துல் கஹஃப் என்று சொல்லுகின்ற 18வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஉலியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயகூலூன் யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத வலா கபீரா. இந்த வசனத்திற்கு பொருள் தெரியுமா? என்னைக்காவது இந்த வசனத்தினுடைய பொருளை எடுத்து பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்த அந்த பதிவு புத்தகம் உங்களுடைய கழுத்தில் ஒரு ஏடு தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஏட்டில் உங்களுடைய வாழ்வு பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முதியல் கிதாப் அந்த புத்தகம் வைக்கப்படும். தரல் முஜ்ரிமீன் அந்த பாவிகள் எல்லாம் அந்த ஏட்டை அந்த புத்தகத்தை பார்ப்பார்கள். முஷ்ஃபிகீன மின்னா ஃபீ வயகூலூன் அவர்கள் சொல்வார்கள், யா வைலத்தனா எங்களுக்கு வந்த கேடே மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத வலா கபீரா. அவருடைய கண்களை மூடி நான் தவறு செய்தேன், உம்மாவுக்கு தெரியாம தவறு செய்தேன், ஆனால் நான் செய்த பெரும் தவறுகள், நான் செய்த சின்ன தவறுகள், சகீரா ரொம்ப சின்ன தவறு, அந்த தவறை கூட இந்த புத்தகம் விட்டு வைக்கவில்லையே என்று சொல்லி அந்த மனிதன் அங்கலாய்த்து கதறுவானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இல்லா அஹ்சாஹா வ வஜது மா அமிலு ஹாலிரா. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த புத்தகம் அவர்களுக்கு சொல்லும். நீங்க 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வாழ்றீங்கன்னு சொன்னா நீங்க வாழ்ந்த அத்தனை நாட்களுடைய விடயமும் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வலா யல்லிமு ரப்புக அஹதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். அப்படியானால் அந்த மறுமையில் தனக்கு தானே அநீதத்தை தேடிக்கொண்ட மனிதர்கள் நாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போது விசாரிப்பான், உன்னுடைய வாழ்க்கை என்ன? மனிதன் புலம்புவான், நான் மரணித்து மண்ணோடு போனேனே அப்படியே போயிருக்க கூடாதா? மனிதன் புலம்புவானா? ஏன் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்பட்டேன் இந்த நாளில்? இந்த நாள் என்னுடைய நாள் ரொம்ப மோசமான நாளாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். வஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா. சில மனிதர்களுடைய முகங்கள் கருமை நிறைந்ததாக இருக்கும். இந்த உலகத்தில் பார்க்கிறதுக்கு அல்லாஹ் உங்களை அழகாக படைத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், கல்வியை கொடுத்திருக்கிறான், ரஹ்மத்துல் ஆலமீனை தலைவராக கொடுத்திருக்கிறான். நீங்கள் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதலாவது சமூகம் என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் நீங்கள் நாளை மறுமையில் முகம் கருமை அடைந்த நிலையில் சென்று நிற்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உங்களை யாரும் பார்க்காவிட்டாலும் நாளை மறுமையில் அத்தனை கோடி மனிதர்களும் உங்களை பார்ப்பார்கள், அடையாளம் கண்டுகொள்வார்கள். உங்களுடைய முகத்தினுடைய கருமையை வைத்து அடையாளம் கண்டுகொள்வார்கள். என்ன அடையாளம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தர்ஹகுஹா கதரா. அவர்களுடைய முகங்களை இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும், பார்க்கிறதுக்கு கருமை அடைந்து போயிருக்கும்.
ஏன் இந்த அவல நிலை அந்த மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை இவர்கள் வாழ தவறினார்கள், நிராகரித்தார்கள் முஹம்மது ரசூலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்க்கையை வாழ தவறினார்கள் இவர்கள். அந்த நிராகரித்ததின் காரணத்தினால் இவர்களுடைய முகங்கள் கதரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கருமை அடைந்து போயிருக்கும் முகம், பார்க்கிறதுக்கு ஒரு அகோர தன்மையில் கருப்பா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, மறுமையுடைய நாளில் வரும்போது ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்த பாவத்தை அவனுடைய தோல்ல தொங்கப்பட்ட நிலையில வருவான். ஒருவன் மோசடி செய்திருப்பானேயானால் அவன் மோசடிக்காரன் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒரு பலகை எழுதப்பட்டிருக்கும். மனிதர்கள்லாம் பார்த்தவன கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த உலகத்துல நல்லவன மாதிரி நாடகமானா தன்னை மக்களுக்கு மத்தியில் நல்லவனாக காட்டிக்கிட்டா, ஆனா பாரு அவன் மோசடி செய்தவன், மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஒவ்வொரு பாவமும் அந்த மறுமையுடைய நாளில் எடுத்து பகிரங்கப்படுத்தப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் இரவில் யாருக்குமே தெரியாது என்று செய்த பாவம் நாளை மறுமையில் பகிரங்கப்படுத்தப்படும். தாங்க முடியுமா? கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நாம் செய்கின்ற பாவம் இந்த ஊர்ல ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் இந்த ஊர்ல தலை காட்ட முடியுமா? வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியாது. காரணம், ஒரு சமூகத்திற்கு மத்தியில, ஒரு சின்ன சொசைட்டியில என்னுடைய பாவம் வெளிப்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு வெட்கப்படுறோம், கோணி குறுக்க போய் நிக்கிறோம். ஆனால் அந்த மனுஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் கருமையான அந்த முகத்தோடு ஒரு மனிதன் நிற்கும் போது அத்தனை கோடி மக்களும், பில்லியன் கணக்கான மக்களும் பார்த்து அடையாளம் கண்டு கொள்வார்கள், இவர்கள் யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள். அடுத்ததாக சொல்றான், வல் ஃபஜரா, அவர்கள் தான் தீயவர்கள், நல்லதை செய்வதற்கு பதிலாக தீய விஷயங்களை செய்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த நிலை அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கு முன்னால்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? யா ரசூலல்லாஹ், நாங்கள் உம்முடைய உம்மத்துகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே, யா அல்லாஹ், என்னை நீ அழகாக படைத்தாய், நல்ல கல்வியை கொடுத்தாய், நான் வழிகட்டு போய்விட்டேன், நான் ஃபாசிக் ஆகிவிட்டேன், நான் தீயவனாகி விட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? அந்த மறுமையுடைய நாளில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நாவுகள், வாய்கள் எல்லாம் நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம். இரவு நேரத்தில், பகலில் யாருக்கும் தெரியாமல் அவர்களுடைய கரங்கள் செய்த பாவத்தை இந்த கரங்கள் பேசும், என்னுடைய கால்கள் பேசும். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உடலை போர்த்தி இருக்கக்கூடிய இந்த தோல் இருக்கிறதா இல்லையா, இந்த தோல் நாளைக்கு மறுமையில் எனக்கு எதிராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே சாட்சி சொல்லும். மனிதன் அறந்து போய் விடுவான், கேட்பான், நான் பாவம் செய்யும் போது, நான் தவறு செய்யும் போது என்னோடு தானே நீ இருந்தாய், ஏன் எனக்கு எதிராக இன்றைக்கு சாட்சி சொல்லுகிறாய்? அந்த தோல் அப்போது மனிதனிடத்தில் பேசுமாம், இந்த உலகத்தில் உன்னை பேச வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த நாளில் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய தோள்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற அந்த நாளில் எப்படி கண்ணியத்திற்குரிய உறவுகளை தப்பித்துக் கொள்ளப் போகிறோம்? இந்த நிலைமைகளுக்கெல்லாம் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வருகை இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அந்த நாளில் மலக்குமார்கள் புடைசூழ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். எதற்காக வேண்டி? ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. சூரத்து தகாசுருடைய இறுதி வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே நீங்கள் வழங்கப்பட்ட அத்தனை நிஅமத்துகளுக்கும் நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிஅமத். அதை நிஅமத்தாக வச்சுக்கிறது, நிக்மத்தாக மாத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. இதை நிஅமத்தாக பயன்படுத்தினால் நாளை மறுமையில் நீ வெற்றியாளன். இந்த மொபைலை பாவகரமான விஷயத்திற்கு பயன்படுத்தினால் நாளை மறுமையில் நீ தீயவன். ஆக இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானங்களுடைய வளர்ச்சியும் எம்முடைய வாழ்வை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய யுவதிகளாக, பெண்களாக இருந்தால்
உங்களுடைய மொபைல்ல பாஸ்வேர்ட் இல்லாம வைங்க. நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுறேன்னா பாஸ்வேர்ட் இல்லாம வை. என்னுடைய வாப்பா எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கட்டுங்கிற அளவுக்கு கேரண்டி கொடு. என்னுடைய உம்மா எப்ப வேண்டுமானாலும் எடுக்கட்டுங்கிற அளவுக்கு கேரண்டி கொடு. கொடுத்தா நீ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும் பயப்படுறேன்னு அர்த்தம். இன்றைக்கு இரவு நேரத்தில் ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு சீரழிகிறாங்க. சொல்லப்பட முடியாத அளவுக்கு இரவு நேரத்தில் ஆபாசமான போட்டோக்களை அனுப்புறதும், ஆண்கள் அதை கையகப்படுத்தி விட்டு அந்த பெண்களை சீரழிப்பதும் இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாலும் உங்களோடு இருக்கக்கூடிய சக தோழிகள் உங்களை வலியுறுத்தினால் பாவத்தின் பக்கம் அழைத்தால் ஒரே வார்த்தை அன முஸ்லிம் சொல்லி பழகி, நான் முஸ்லிம், நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு மரணம் வரும், என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் நிற்கவிருக்கிறேன். அந்த நாளில் நான் முகம் பிரகாசமான நிலையில் என்னுடைய ரப்பை நான் பார்ப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை பார்க்க ஆசைப்பட வேண்டும். அதற்கு என்னுடைய முகம் பிரகாசமானதாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய நியாமத்துகள், உங்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகள் எல்லாம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியத்தை குறித்து யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த ஆரோக்கியம் எதற்காக தரப்பட்டது என்பதை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அந்த ஆரோக்கியத்தை இன்றைக்கு தவறான வழிகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சமூகம் என்றைக்காவது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதற்காக அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகாலையில் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழச் சொல்லுகிறாரே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தொழுகையை தொழுகின்ற பாக்கியம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரிப்பான். உங்களுடைய பொறுப்புகள் விசாரிக்கப்படும். ஒரு உம்மா, நீங்கள் உங்களுடைய மகளை கண்காணிக்க தவறினால் நீங்கள் நாளை மறுமையிலே நரகத்திற்கு சென்று விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பெண் குழந்தைகளை தருவது என்பது நீங்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக. யார் ஒருவருக்கு 2 பெண் குழந்தைகள் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளை ஒழுக்கமான அடிப்படையில் வளர்த்து ஒரு நல்ல ஆண்மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அந்த குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கிறார்களோ, அந்த குழந்தை நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு காரணம் என்று சொன்னார்கள். அப்படியானால் என்னுடைய மகள் வளர்ந்து விட்டால், அவள் காலேஜில் படிக்கிறா, அவளை நான் கண்காணிக்க வேண்டிய தேவையில்லை, என் மகன் நல்ல ஒழுக்கமானவ என்கிற குருட்டு நம்பிக்கையை வைத்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை வழிகெடுத்தால், உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் அதுதான். என்னுடைய அம்மா என்ன நம்புறா, அவன் கிடக்குறா, அவளுக்கு வேற வேலை இல்லை, நம்ம பண்றதை பண்ணிட்டு இருக்கோம். நம்பிக்கை துரோகம். உன்னை நம்புற உம்மாவை நம்பிக்கை துரோகம். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு தாயை விசாரிப்பான், உங்களுடைய பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்று. தந்தையை விசாரிப்பான், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்தீர்களா என்று. உங்களை விசாரிப்பான், ஏன் உம்மா வாப்பாக்கு துரோகம் செய்தீர்கள் என்று. இப்படி அல்லாஹ்வுடைய விசாரணையில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லுகிறான், وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ وَأَنَّى لَهُ الذِّكْرَى. அந்த நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அந்த நரகம் தன்னுடைய பேர் இரைச்சலை அது வெளிப்படுத்தும். அந்த சப்தம் கழுதையினுடைய சப்தத்தை விட அகோரமான சப்தமாக இருக்கும். காதுகளில் கேட்க முடியாது. அந்த நரகத்தினுடைய சப்தத்தை கேட்கும் போது மனிதனுக்கு பயம் ஏற்படும். இந்த நரகத்துல போய் வாழ போறோம், மனிதனுக்கு பயம் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஅன்னா லஹு ذிக்ரா. அந்த நாளில் மனிதன் நல்லுணர்வு பெறுவான். என்ன பிரயோஜனம்? அங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் சூரத்து சஜ்தா என்கிற அத்தியாயத்தில் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், எங்களை மீண்டும் உலகத்திற்கு ஒருமுறை அனுப்பிவிட மாட்டியா யா அல்லாஹ்? நாங்கள் சாலிஹான நல்ல அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வருகிறோமே யா அல்லாஹ். அல்லாஹ் விடுவானா மீண்டும் இந்த உலகத்திற்கு? இந்த உலகத்தினுடைய வாழ்வு ஒரு முறைதான், மீண்டும் இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கோரிக்கையை மறுத்து விடுவான்.
அந்த நரகத்திலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல போவான். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி இருக்கிறா, என்னுடைய பிள்ளை இருக்கிறா, என்னுடைய உறவு இருக்கிறது, எல்லாரையும் தூக்கி நரகத்துல போட்டுக்க, என்ன விட்டுரு யா அல்லாஹ். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல பேரம் பேசுவான். காரணம், அந்த நரகத்தினுடைய கொடூரம், நரகத்தினுடைய அதாப். அதை கண்கூடாக அந்த நரகத்தை பார்க்கும் போது அவனுக்கு பயம், துடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த நரகத்தை குறித்து இந்த உலகத்தில் சமூகத்திற்கு அனுதினமும் தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபிய பெண்மணிகள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளி வாசலை கடந்து செல்லும் போது அழுகை குரல் கேட்கும். ஏன், எந்த அழுகை குரல் என்று பள்ளிக்குள்ள எட்டி பார்த்தா சஹாபாக்கள் எல்லாம் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுது கொண்டிருப்பார்களாம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகத்தை குறித்து உபதேசம் செய்தால், நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்தால் அந்த சஹாபாக்கள் அழுது விடுவார்கள். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், நரகத்தில் இருந்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அந்த நரகத்தை நினைக்கும் போதெல்லாம் அழுவார்கள். அந்த நரகத்தை குறித்து உபதேசிக்கப்படும் போதெல்லாம் அழுவார்கள். காரணம், இந்த உலகத்தில் நீ ஆடி அடங்கக்கூடிய ஒரு நாள் உண்டு, மரணம். அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இதனால் வரையிலும் நீங்கள் தவறளித்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க கூடியவன். முடிவு செய்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த ஒழுக்க நெறியான வாழ்க்கைக்கு புறம்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதில்லை, நம்முடைய குழந்தைகளை வாழ அனுமதிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கண்காணிங்க. காலேஜுக்கு போயிட்டு வரலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், பிள்ளை அனுப்புற மாதிரி வரலாம், எப்படி வரான்னு கண்காணிங்க. அதுக்கு தான் உங்களுக்கு பொறுப்பு. இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுங்க, மார்க்கத்தினுடைய நசீகத்தை, போதனையை கொடுங்க. அது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வழிகட்டு போற அத்தனை பெண்களுடைய வாழ்வையும் பார்த்தா பேர் தான் முஸ்லிம், ஃபர்தா இருக்கிறது, ஆனா உள்ள இல்மு இல்லை. ரசூல் யார், அல்லாஹ் யார் தெரியாது, அதனால போறாங்க. அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய சமூகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சீரழிகிறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? மகரிபுடைய தொழுகை முடிஞ்சதிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய அத்தனை சீரியலையும் பார்க்கறது தான். சீரியல்ல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? நீங்க பார்க்கக்கூடிய எந்த சீரியலாக இருந்தாலும் நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல் எந்த சீரியல்லையாவது இருக்கா? மாமியாரை எப்படி கொள்ளலாம், மாமனாரை விட்டு எப்படி மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு போகலாம், தனியாக கூப்பிட்டு போன பிறகு இவங்க கூட தொடர்பு வச்சுக்கலாம், மாப்பிள்ளை தான் வெளிநாட்டில் இருக்காங்க, ஃபோனை வச்சுட்டு யார் கூட பண்ணலாம், இந்த கர்மத்தை தான் சொல்கிறேன். நானும் பார்த்தேன், ஒரு சில சீரியலை பார்த்தேன். ஏதாவது ஒரு சீரியல் மக்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுமான்னு பார்த்தா வழிகாட்டு, எல்லாமே வழி கெடுக்கிற சீரியல். இதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை, நம்ம ஆளுக்கு தான் பொதுவாகவே ஆசை இருக்குமே. ஸ்னேகா ஒரு புடவை கட்டினா உடனே அந்த புடவையை வாங்கி நம்ம கட்டிடணும். ஒரு நடிகை ஒரு ஆடையை போட்டா வாங்கி போட்டுடணும். வாப்பா அம்மா வாங்கி கொடுக்குறீங்க, பிள்ளை கேட்டா பிள்ளைக்கு உபதேசம் செய்ய. அவ காஃபிர். திரை உலகத்துக்கு தன்னுடைய உடம்ப காட்டுறான்னா அவ காஃபிர். நீ யார்? முஸ்லிம். உன்னுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்மானித்தார்கள், நிர்ணயித்தார்கள். இறுக்கமான ஆடையை ஒரு பெண் அணியக்கூடாது. இன்றைக்கு காலேஜுக்கு செல்லக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமிய பெண்கள் உள்ளே இருக்கிற ஆடையும் டைட்டா தான் இருக்குது. ஃபர்தா வாங்கிட்டு கடையில கொண்டு போய் இந்த ஹிப் அப்படி ஒரு பிடி பிடிச்சு தான் போடுறாங்க. ஏன்? அதை போட்டா தான் அழகு வெளியே தெரியுதான். யார் வழிகாட்டினா? அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனா? எதற்கு உங்களுக்கு ஃபர்தா? உங்களை கண்ணியமாக வைத்துக் கொள்வதற்கு தான் ஃபர்தா. அதற்கு தான் நீங்க நிக்காபெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த கண்ணியத்தோடு அல்லாஹ் கொடுத்த இந்த கண்ணியத்தோடு வாழ்ந்து இந்த கண்ணியத்தோடு மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சந்திக்கும் போது அகமகிழ்வோடு பிரகாசமான முகத்தோடு ரப்பல் ஆலமீனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த நாள் வரும்போது, அந்த நரகம் கொண்டு வரப்படும் போது இந்த மனிதன் அங்கலாய்த்துக் கொள்வானே, அந்த நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி.
இப்படியெல்லாம் மார்க்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு எங்களுக்கு கல்வி தரப்பட்டதே, குர்ஆன் வசனம் தரப்பட்டதே, நரகத்தை குறித்து எச்சரிக்கை தரப்பட்டதே, மறுமையினுடைய நாளுடைய பேராபத்துகள் தரப்பட்டதே, அல்லாஹ்வுடைய விசாரணை எமக்கு உண்டு என்று சொல்லப்பட்டதே. அன்றைக்கு செவிதாழ்த்தி கேட்டிருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளைக்காக வேண்டி நாங்கள் தயார்படுத்தி இருக்க கூடாதா என்று ஒரு மனிதன் மறுமையிலே புலம்புவானாம். என்னுடைய வாழ்வு, எனக்கு தரப்பட்ட வாழ்வு இந்த மறுமைக்காக நான் தயார்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்லி இந்த மனிதன் புலம்புவானாம். அந்த நாளில் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் குர்ஆன் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான். அந்த நாளில் நீங்கள் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணை முடியும் போது உங்களுடைய வாழ்வினுடைய அத்தனை ஆயுள் காலம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில் 5 விஷயங்கள் உங்களிடத்தில் விசாரிக்கப்படாமல் நீங்கள் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது. அதனுடைய ஒரு விஷயம் என்ன? உங்களுடைய ஆயுள். அந்த ஆயுளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். முழு ஆயுள், நீ 50 வருஷம் வாழ்க்கையா, 40 வருஷம், 60 வருஷம், எத்தனை வருஷம் வாழ்க்கையோ அந்த முழு ஆயுளை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, உங்களுக்கு இளமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். அந்த இளமை என்பது 2ஆம் கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் கால வைக்க மாட்டாங்க, அங்கேயும் கால வைக்க மாட்டாங்க, அப்படி இருக்கக்கூடிய வயசு. அல்லாஹ் அவனை சொன்னாங்க, அந்த இளமை பருவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுடைய ஆயுளும் விசாரிக்கப்பட்டு அந்த ஆயுளுக்கு உள்ளேயே அடங்கி இருக்கக்கூடிய இளமை காலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே தனிமையாக எடுத்து விசாரிப்பான். உங்களுக்கு இளமை பருவத்தை நான் கொடுத்தேனே, அந்த பருவத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கத்தை போன்று ஒரு 10 வருடத்திற்கு பின்னால் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் இல்லை. எங்களுக்கு குர்ஆனை ஓதி தர்றதுக்கு கூட ஆள் கிடையாது. குர்ஆனை எடுத்துட்டு ஒவ்வொரு பள்ளிதோறும் போவோம். போய் கிடைக்கக்கூடிய ஆலிம்கள்ட்ட எல்லாம் ஓதுறது. ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவான். குர்ஆனை படிச்சு முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை படிச்சிட்டோங்கிற மன நிறைவோட கல்லூரிக்குள்ள காலை எடுத்து வச்சா பிரின்சிபல் ஓத சொல்றார், ஓதுறா குர்ஆனை ஓதுறோம். என்னடா ஓதுற? ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். நான் தேடி தேடி போய் சுமந்த கல்வி எல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. என்னடா ஓதுற? நீ ஓதுறதே சரியில்லை. அதற்கு பிறகு மீண்டும் திருத்தப்பட்டது அந்த குர்ஆன். அந்த அளவுக்கு இல்மு என்பது ஒரு சிரமமான காலமாக இருந்தது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு ஆலிம்கள் வரவழைக்கப்பட்டு உங்களுக்கு இந்த இல்மு தரப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இல்மை குறித்தும் நாளை மறுமையில் விசாரிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு தரப்படுகிற இல்மு இந்த கல்வி, அந்த கல்வியை கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் உங்களை விசாரிப்பார். எல்லா விசாரணைக்கும் பதில தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாலிப பருவத்திலிருந்து நீங்கள் மரணிக்கிற வரையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை அவதானித்து செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யும். தாய்மார்களாக இருக்கக்கூடியவங்க, யுவதிகளாக இருக்கக்கூடியவங்க, அடுத்த தாய்மார்களுடைய இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய உம்மாவை ஏமாத்தினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய சந்ததி உங்களை நிச்சயமாக ஏமாற்றும். அன்னைக்கு தான் தெரியும் ஒரு உம்மாவை நாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணைகள் ரொம்ப கெடுபிடியாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணை அல்லாஹ் துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விட்டால் நீங்கள் நாளை மறுமையில் தப்பித்துக் கொள்ளவே முடியாதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாப யஸீரா. யா அல்லாஹ், எங்களுடைய விசாரணையை, எங்களுடைய கேள்வி கணக்குகளை மிக இலகுவானதாக வாங்கியா அல்லாஹ். எங்களுடைய கேள்வி கணக்கை இலகுபடுத்தி யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் பிரார்த்தனை செய்ய. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் பகிரங்கப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் நரகத்திலே எடுத்து எறியக்கூடிய நிலை எமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்களும் நானும் முஸ்லீம், நம்முடைய குடும்பம் மரணிக்கிற வரையிலும் முஸ்லீம், எம்முடைய சந்ததிகள் இந்த உலகம் அழிகிற நாள் வரையிலும் தோன்றக்கூடிய அத்தனை சந்ததிகளும் முஸ்லீம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக மட்டுமே இருக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒருவேளை நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணையில் மாட்டி நீங்கள் நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டால் உங்களை காப்பாற்றுவதற்கு உம்மாவும் வரமாட்டாங்க, வாப்பாவும் வரமாட்டாங்க, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் யாரோட எல்லாம் இந்த உலகத்தில் பழகிறீங்களோ எவனுமே வரமாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த நாளில் உனக்கு பாதுகாவலுக்கு எவருமே செய்ய மாட்டான், வரமாட்டான். நீ தனி மரம். இந்த உலகத்தில் என்ன சேமிச்சு வைக்கிற அந்த அமல்கள் மட்டும்தான் நாளை மறுமையில உன்னோட இருக்கும். நீ நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பிறகு உன்னை நரகத்துக்கு போனா நீ போயிடுவியா? தீக்கிழங்க மூட்டி போய் நரகத்துல சாடுன்னு சொன்ன சாடிடுவியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளுக்கு உத்தரவிடுவான், அவனை பிடித்து கட்டி தூக்கி நரகத்தில் எறிங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், 70 முழ சங்கிலிகளால் அவன் பிணைக்கப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அந்த சங்கிலி எப்படி பிணைக்கப்படும் தெரியுமா? அந்த மனிதனுடைய வாய் வழியாக விட்டு மலத்வாரம் வழியாக அந்த சங்கிலி வெளியே எடுக்கப்படும். அந்த அதாப அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? மூக்குக்குள்ள ஒரு சின்ன டியூப்பை விட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு சின்ன பம்பை உள்ள தொண்டைக்குள்ள இறக்கினாலே தாங்க முடியாது. ஆனால் ஒரு சங்கிலி எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த சங்கிலி வாய் வழியாக விட்டு குடல் வழியாக எடுத்து பின்புற வழியாக எடுத்து சுட்டப்பட்டு தூக்கி நரகத்திலே எறியப்படுவார்கள். அந்த நரகத்தினுடைய அதாபு சாதாரணமானது அல்ல. கண்ணியத்திற்குரிய உறவுகளை, நேரம் குறைவாக இருக்கிறது. அந்த நரகத்தினுடைய அதாபுகளை குறித்து பல உரைகளிலே செவிமடுத்திருப்பீர்கள். ஆகவே நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். இதனால் வரையிலும் அல்லாஹ் எமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறான். இரவு நேரத்தில் உயிரோடு இருப்போமா மாட்டோமா தெரியாது, நாளைக்கு உயிரோடு இருப்போமா மாட்டோமா தெரியாது. இந்த நாள் இஷாவுடைய தொழுகையை முடித்து அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். யா அல்லாஹ், எம்முடைய வாழ்வில் எந்த பாவமாக இருந்தாலும் மன்னித்து விடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒரு பிரார்த்தனைக்குள்ள ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க. தொழுகையில சஜ்தாவுல கேட்பாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு, யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு. அல்லாஹ் திக்கஹு வ ஜில்லஹு, பெரும் பாவம் சிறு பாவம், ஆரம்ப பாவம் இறுதி பாவம், நான் பகிரங்கமாக செய்த பாவம் மறைமுகமாக செய்த பாவம். இவெல்லாம் மொத்தத்தினுடைய பாவத்தினுடைய அடையாளம். அளவுகள் இவ்வளவுதான். ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒரு பிரார்த்தனைக்குள்ள வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஜ்தாவினுடைய நேரத்தில் தொழுகையில் ஒரு சஜ்தாவில் மடியான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். நீங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவான். மனம் திறந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். இதற்கு பிறகு எம்முடைய வாழ்க்கையில் நாம் வழி தவறுவது இல்லை. எம்முடைய குழந்தைகளை வழி தவற அளவுக்கு எம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கவிருக்கிறான். மன்னரை வாழ்வு இருக்கிறது, மரணம் இருக்கிறது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலை தூதராக கொண்டிருக்கிறோம். அந்த தூதர் ஒழுக்கமானவர் என்று அல்லாஹ் சான்றிதழ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சான்றிதழ் வழங்கிய தூதருடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு பாவகரமான விஷயங்களை செய்ய போவதில்லை என்கிற உறுதிமொழியோடு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவனுடைய மார்க்கத்திலிருந்து எதை நமக்கு கேட்க செய்தானோ அதை நம்முடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்தி உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சந்திக்கும் போது பிரகாசமான முகத்தோடு மகிழ்ச்சிகரமாக அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளுக்குரியவர்களாக ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.